குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வன்னியர் சமுதாயத்தினர் எம்பிசி எனும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ளனர். இவர்களில் கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர்கள் எம்பிசி பிரிவின் கீழ் வரமாட்டார்கள். சட்ட ரீதியாக அவர்களை எம்பிசி பட்டியலில் சேர்க்க முடியாது. இதன் காரணமாக இடஒதுக்கீடு உள்ளிட்ட பலன்களை அவர்களால் பெற முடியவில்லை. எனவே கிறிஸ்தவ வன்னியர்கள் தங்களையும் எம்பிசி பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி வருகின்றனர். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருகிறோம் என 2021ஆம் ஆண்டு தேர்தலின் போது திமுக உறுதியளித்தது. இதுவரை அக்கோரிக்கையை திமுக அரசு நிறைவேற்ற முன்வரவில்லை. அதிருப்தியடைந்த கிறிஸ்தவ வன்னியர்கள் திண்டுக்கல்லில் இடஒதுக்கீடு கோரிக்கையை மையப்படுத்தி மாநாடு நடத்தினர். அதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பிஷப் தாமஸ் பால்சாமி பங்கேற்று பேசினார். வரும் சட்டசபை தேர்தலுக்கு முன் எங்கள் கோரிக்கை நிறைவேறவில்லை என்றால் யாருக்கு ஓட்டளிப்பது குறித்து தமிழக ஆயர் பேரவை கூடி முடிவெடுக்கும் என்றார். திமுக அரசு எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் விஜய் கட்சிக்கு கிறிஸ்தவர்களின் ஓட்டுகளை திசை மாற்றி விடுவோம் என இன்னொரு கத்தோலிக்க பாதிரியார் எச்சரித்தார். அவரது பேச்சுக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் பலத்த வரவேற்பு கிடைத்துள்ளது. சமூக வலைதளங்களிலும் அதை வலியுறுத்தி ஆதரவு பிரச்சாரம் செய்யப்பட்டது. இதையடுத்து கத்தோலிக்க பாதிரியார் சிலர் திமுகவுக்கு எதிராக செயல்படும் தகவல் முதல்வருக்கு தெரிய வந்தது. தலைமைச் செயலகத்தில் முக்கிய பொறுப்பில் உள்ள பெண் IAS அதிகாரியிடம் கிறிஸ்தவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் திமுகவில் உள்ள கிறிஸ்தவ நிர்வாகிகள் யூடியூப் நெறியாளர்கள் மூலம் சமூக வலைதளங்களில் விஜய்க்கு ஓட்டு போட வேண்டாம் என்ற தலைப்பில் எதிர்பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளனர். தமிழகத்தில் ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டுமென்றால் 40% ஓட்டுகளை பெற வேண்டும். குறைந்தபட்சம் 35% மேல் எடுக்க வேண்டும். இந்த தேர்தலில் விஜய் கட்சியால் 40% ஓட்டுகளை வாங்க முடியாது. எனவே அவர் உறுதியாக ஆட்சியை பிடிக்க முடியாது. இந்த யதார்த்தம் புரிந்து கொள்ளாமல் விஜய் கிறிஸ்தவர் என கருதி அவருக்கு ஓட்டு போட வேண்டாம், அது விஜய்க்கு போடுகிற ஓட்டு அல்ல, மறைமுகமாக பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு செலுத்துகிற ஓட்டு. அப்படி கிறிஸ்தவர்கள் அணிமாறி ஓட்டு போட்டால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும். அதன்பின் உங்கள் கோரிக்கை ஒரு நாளும் நிறைவேறாது என திமுக நடத்தி வரும் பிரச்சாரத்தில் கூறப்பட்டுள்ளது.